கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியிலே எவ்வளவு உண்மையாய் நல்லது செய்தாலும் கணவனோ பிள்ளையோ உறவினரோ யாரும் கொடுக்கவில்லை என்று கலங்குகிறீர்களா? தேவன் உங்கள் நன்மைக்கு தக்க நிச்சயம் கிரீடம் கொடுப்பார். நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, பூமியிலே கிரீடம் வாங்கினது இல்லை, எங்கே மேலே கிரீடம் வாங்க போகிறோம் என்கிறீர்களா? அதற்கு தான் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள், கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். நமக்கு நிறைய கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், அலங்காரமான கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம் என்றெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் ஓட வேண்டும். நமக்கு பூமியிலே கிடைக்கவில்லை என்றாலும் அதற்குறித்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவருக்கு முற்கிரீடம்தான் இந்த பூமியிலே சூட்டினார்கள். அவர் எத்தனையோ வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். குருடர்களை பார்வையடை செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்படி நிறைய அற்புதங்களை செய்த, நல்ல வழிகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தானும் நடந்தார். ஆனால் அவர்க்கை முற்கிரீடம் சூட்டினார்கள். நாம் எம்மாத்திரம்? மனுஷகுமாரனுக்கே இப்படிப்பட்ட பாடு என்றால் சாதாரண மனுஷனாகிய நமக்கு எவ்வளோ பாடு! அதுதான் வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பச்சை மரத்துக்கே இத்தனை பாடுகள் என்றால் பட்டமரமாகிய உங்களுக்கு எவ்வளோ என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, பூமியிலே கிரீடம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். பரலோகத்திலே நமக்கு 5 விதமான கிரீடங்கள் இருக்கிறது. பூமியிலே கொடுக்கப்படுகிற கிரீடம் வாடி போகும். தேவன் கொடுக்கிற கிரீடம் வாடாது. அது நமக்கு மட்டுமே சொந்தமாகும். அதனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.